நிலா, உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க மாமா. மலர், நீ வீட்டுக்கு போ. மலர் இங்கே இருக்கட்டும், நான் மலர் கூட வீட்டுக்கு போறேன். நிலா, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வேண்டாம், நான் மலர் கூடவே போறேன். நிலா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நிலாக்கா, நீங்க பேசிட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். சரி மலர். நிலா, வேலைக்கு போறேன், உனக்கு பிடிச்சிருக்குதா? உனக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எனக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எப்படி இருக்கிறன்னு கூட கேட்க முடியல நிலா. இன்னும் எத்தனை நாள் இப்படி இருக்க போற? உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு நிலா. இப்படியே இருக்காத நிலா. அதையே நினைச்சு உன் வாழ்க்கையை தொலைச்சதுலாம் போதும். நீ பழைய மாதிரியே இருக்கணும் நிலா. அது எல்லாத்தையும் கெட்ட கனவுன்னு நினைச்சு மறந்துடு நிலா. நிலா, நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நிலா. நம்ம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் நிலா. மாமா, நீங்க எதுக்கு இப்படிதான் பேசுறீங்க? நிலா, நான் உன்னை நல்லா பாத்துக்கோ நிலா. உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன். உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கோ நிலா. இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதுலாம் போதும் நிலா. நிலா, நீ இத்தனை நாள் படிச்சுட்டு இருந்தா உன்கிட்ட இதை பத்தி நான் பேசல. இல்லைன்னா உன்னை அப்பவே கல்யாணம் பண்ணி உன்னை ராணி மாதிரி பார்த்துருப்பேன். நீ படிக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டுன்னு எனக்கு தெரியும் நிலா. அதான் உன்னை இத்தனை நாள் நான் எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தேன். உன்னை சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு பிடிக்கும் நிலா. உனக்கும் தானே என்ன பிடிக்கும். உங்களுக்கு எப்படி மாமா என்கிட்ட இப்படி பேச மனசு வந்தது? என் மேல பாவப்பட்ட அந்த மாதிரி பேசுறீங்க. எனக்கு கல்யாணமும் முடிஞ்சிருச்சு, அதோட சேர்ந்து என் வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சு. உங்க வாழ்க்கையை நீங்க நல்ல மாதிரி வாழ பாருங்க. நீ இல்லாத வாழ்க்கையே எனக்கு இல்லை நிலா. உன்னை மட்டும்தான் நிலா என் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். உனக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடக்காம இருந்திருந்தா உனக்கு எனக்கு தான் நிலா கல்யாணம் நடந்திருக்கும். நான் உன் மேல பாவப்பட்டு இப்படி பேசுறேன் நிலா. நான் 12th படிக்கிறப்பே நீ தான் என் பொண்டாட்டின்னு முடிவெடுத்தேன். அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அது மட்டும்தான் என் மனசுல ஓடிட்டு இருக்கு. நீ உன் ஹஸ்பண்ட் கூட இருந்திருந்தா உன்னை மறக்க நானே ட்ரை பண்ணியிருந்திருப்பேன். உன்னை விட்டு விலகியும் போயிருப்பேன். ஆனா இப்போ நீ கஷ்டப்படுத்த என்னால பார்க்க முடியல நிலா. எதுக்கு நிலா நீ யோசிக்கிற? நம்ம கல்யாணம் பண்ணிட்டு ஆளாளுக்கு எதனா பேசுவான்னு பயப்படுறியா? நீ நானும் இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம் நிலா. வேற எங்கன்னா போயிடலாம். அங்க போய் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் நிலா. என்ன அந்த அண்ணன் இப்படி எல்லாம் பேசுறாரு? நிலா, உனக்காக எது வேணாலும் செய்வேன் நிலா. எனக்கு யாருமே வேணாம் நிலா. நீ மட்டும் என் கூடவே இருக்கணும் நிலா. ஏன்னா என் உயிரே நீதான் நிலா. தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோ நிலா. என் கூட வந்துரு நிலா. மாமா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட உங்களை கல்யாணம் பண்ணிக்கோ நான் நினைச்சதே இல்லை. சின்ன பிள்ளையில இருந்து நம்ம 2 பேரும் ஒன்னாதான் பழகிட்டு இருந்தோம். நீ எனக்கு இன்னொரு அண்ணன் தான், பேருக்கு தான் உன்னை மாமான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா உங்க மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களை பிடிக்கணும், அதுக்கு அர்த்தம் காதல் இல்லை. உங்களை நான் அந்த மாதிரி நினைச்சதும் இல்லை, இனிமேல் நினைச்சு பார்க்கவும் மாட்டேன். என் வாழ்க்கையில கல்யாணம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. உங்ககிட்ட அந்த மாதிரி நினப்புல பேசியிருப்பேனா இல்லை பழகிருப்பேனா? நீங்களும் அந்த மாதிரி ஆசை வளர்த்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? இன்னொரு முறை பிள்ளை என்கிட்ட பேசாதீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ என்னால உங்க வாழ்க்கை பாதிச்சிருச்சு. அதுக்கு நானும் ஒரு காரணமா ஆயிட்டேனேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க வாழ்க்கையை என்கிட்ட தேடாதீங்க, என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு. ஏன் தான் கடவுள் இப்படி சோதிக்கிறான்னு தெரியல. அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சவங்க நல்லா இருக்கும். பாவம் நீதாக்கா. உனக்காக எது வேணாலும் செய்வோன்னு சொல்றீங்கல்ல, எனக்காக நீங்க வேற யாருன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க மாமா. சாரி மாமா, உங்களை எதனா நான் கஷ்டப்படுத்தியிருந்தா. நிலா, நீயே சொன்னாலும் என்னால மனசை மாத்திக்க முடியாது. நீ தான் என் பொண்டாட்டி. அது யாராலையும் மாத்த முடியாது. நிலா, நீ எனக்கு மட்டும்தான். நீ என்ன மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ அண்ணனை சொல்லிட்டா மட்டும் நான் மனசு மாறிடும்னு நினைச்சிட்டியா? எப்பயுமே நான் மாற மாட்டேன். என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். மாமா ஏன் அப்படி பேசினாரு? அப்படி அவர்கிட்ட நான் பழகினேன். என்னால யாருக்குமே நிம்மதி இல்லை. நான் ஏன் தான் இருக்கணும்னு தோணுது. எனக்கு இருக்கவே பிடிக்கல. நான் பிறக்கும் போதே சாப்பத்தோட பிறந்திருப்பேன் போல. அதான் அப்படிதான் நடக்குது. வாழ்க்கையே வெறுத்து எதுக்கு தான் இருக்கிறேன்னே தெரியாம நான் இருக்கிறேன். வாழவும் முடியல, சாகவும் முடியல.
மாமா இப்படி பேசுவார் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எல்லாத்துக்கும் நான் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். இதாம்மா எப்போ வந்த? இப்பதாம்மா வந்தேன். நீ வந்ததே கவனிக்கலாமா? நான் பக்கத்து வீட்டில் தான் உட்காந்துருந்தேன். ஏம்மா ஒரு மாதிரி இருக்கிற, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, தலைவலிக்குது. தலைவலியா இருக்குதா? சுக்குட்டி எடுத்துட்டு வரமா, குடி, கொஞ்சம் மாதிரியா இருக்கும். இல்லைம்மா வேண்டாம். தைலம் தேய்ச்சி எடுத்தாம்மா? வேண்டாம்மா, கொஞ்ச நேரம் தூங்கி வந்தால் சரியாயிடும். சரிம்மா, சாப்பிட்டு தூங்க. எனக்கு பசி எடுக்கலம்மா, நீங்கள் போய் சாப்பிடுங்கம்மா. நீலா கொஞ்சமாவது சாப்பிடுமா, இல்லைன்னா தலைவலி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தானே ஆகும். இல்லைம்மா வேண்டாம், எனக்கு தூக்கம் வருது. நிலா வேற என்ன உடம்புக்கு பண்ணதம்மா? எதா இருந்தாலும் சொல்லுமா. லேசா தலை மட்டும்தான் வலிக்குது, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. எதை நினைச்சு மனசை குழப்பிக்காதம்மா. சரி நிலா, நீ படுத்து தூங்கு. ம். அம்மா நகுல், என்ன சீக்கிரம் இருந்துட்டேன்? இன்னைக்கு ஸ்கூல் இல்லையே. ஆமாம்மா, அதனால சீக்கிரம் இருந்துட்டேன். என்ன சொன்ன? அம்மா நான் சும்மா சொன்னேன். அம்மா யாருக்குமா காப்பி எடுத்து வச்சிருக்க? அப்பாவுக்கும் எனக்கும் நகுல். பால் இருக்கு, நீ குடிக்கிறியா? பால் வேணாம்மா, எனக்கு காஃபி தான் வேணும். நகுல், சின்ன பசங்களாம் காஃபி குடிக்க கூடாது. அம்மா நானும் பெரியவனா ஆயிட்டேம்மா, எனக்கு காஃபி கொடுங்கம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிற நகுல்? சொல்றது கேளு. அம்மா என்ன ஒரு அரை கிளாஸ் மட்டும் கொடுங்கம்மா. நகுல், பால் குடிச்சா உடம்புக்கு ஸ்ட்ரென்த். அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இதுக்கு காஃபி குடிக்கிறீங்க, நீங்களும் பால் குடிங்க. நகுல், நீ தானே வளர பையன், நீ தான் குடிக்கணும். நாங்களாம் வளர்ந்துட்டோம்ல. இப்படி சொன்னாலும் அம்மா காஃபி தர மாட்டாங்க. இன்னைக்கு காஃபி குடிச்சே ஆகணும். அப்பாவை மாட்டி விட்டுருக்கான். நகுல், கிளாஸ்ல பால் ஊத்தி தரட்டுமா? இருக்கட்டும்மா, நான் அப்புறம் குடிக்கிறேன். அம்மா ஏன் சீக்கிரமே எழுந்தேன்னு கேட்டீங்கல்ல, அப்பா தான் சத்தம் போட்டு எழுப்பி விட்டாரு. ஏன், என்ன சத்தம் போட்டாரு? நீ எதனா பண்ணியா? அம்மா ஜன்னல்ல இருந்து பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்ட பேசிட்டு இருந்தாருமா அப்பா. என்னது, பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட பேசிட்டு இருந்தாரா? ஆமாம்மா, அப்பா உங்களை பத்தி தான் பேசினாரு. என்ன பத்தி பேசினாரு? என்ன பேசினாரு? அம்மா உங்களுக்கு தோசை சுட தெரியலையம்மா. தோசை சுட சொன்னா அப்பளம் சுட்டு தரீங்களா, அதுக்கப்புறம் தோசை நல்லா கறிக்கு தரீங்களா, தீஞ்சி தோசையா, இல்லைன்னா மாவா தரீங்களா, தோசை வேக மாட்டேங்குதான். அம்மா நீங்க எப்ப தோசை சுட்டாலும் எருமை வாட்டி அட தெரியுதாம்மா அப்பாவுக்கு. நாலு கண்ணு அப்படியே பேசிட்டு திரியற, இரு உனக்கு இருக்கு. அதெல்லாம் எப்படி சாப்பிட முடியும்னு அந்த ஆண்டி கிட்ட சொல்லிட்டு இருந்தாருமா அப்பா. அம்மா நேத்து தோசை சுட்டு கொடுத்தாங்களாமா அந்த ஆண்டி, அது சாப்பிட்டா தொண்டையில போறதே தெரியலையாம்மா. அம்மா நீங்க சுட்ட தோசையை சாப்பிட்டா தொண்டையில இறங்கவே மாட்டேங்குதாம்மா, அடைக்குதான். அப்படியே பேசிட்டு இருந்தாரு? ஆமாம்மா, நான் ரெண்டு காதால கேட்டேன். அம்மா நான் காஃபி எடுத்துக்கிட்டேம்மா. எடுத்துக்க நகுல். தேங்க்ஸ்மா. ஒரு வழியா காஃபி எடுத்துக்கிட்டோம், பெரிய கப்பா. ஒரு காஃபிக்காக என்னதான் சொல்ல வேண்டி இருக்குது, பாவம் அப்பா. நமக்கு இருக்கிற அறிவே அறிவுதான், என்ன ஒரு புத்திசாலித்தனம். யோ நெட்டக்காலா, இங்க வாருமையா. இங்க வரீங்களா இல்லையா? என்ன பண்ணு, காபி குடிக்கவா கூட்ட? காபி குடிச்சு பார்த்துட்டு மாட்டு கோமியமா இருக்குன்னு சொல்லுவீரோ? நான் எப்படி இந்த மாதிரி சொன்னேன்? நீ எதுக்கு இப்ப காலையில கோவமா இருக்கிற? ஓ, உனக்கு எதுவும் தெரியாதா நான் ஏன் கோவமா இருக்கிறேன்னு? நீ எதுக்கு கோவமா இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆமாயா, உனக்கு எதுவும் தெரியாதான். காலங்காத்தால அவங்கிட்ட பேச மட்டும் தெரியும், பல்ல காமிச்சு. எதுக்குதான் நீ சம்பந்தம் இல்லாம பேசுற? ஓஹோ, நான் சம்மந்தம் இல்லாம பேசுறேனா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா காலங்காத்தால அவகிட்ட பேசிட்டு இருந்திருப்ப. எவகிட்ட? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. முட்டை கண்ணா, கண்ணு ரெண்டி நோண்டி எடுத்துருவேன். என்ன தாண்டி சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. நெட்டை காலா, நான் சுத்தத்தை சுத்தினா உனக்கு தொண்டையில இறங்காதோ? பானு, நான் இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலடி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பக்கத்து வீட்டுக்காரிட்ட உனக்கு என்ன பேச்சு? அவகிட்ட பேசாம உன்னால இருக்க முடியாதோ? பானு, நான் யாருகிட்டயும் பேசலடி. காலங்காத்தால அவகிட்ட பேசிட்டு இருந்துட்டு எதுவும் பேசல, எதுக்கு போய் சொல்ற? அடி அரலூசு, நானே தூங்கிட்டு இருந்தேன்டி. நீ கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ எழுந்து வந்த. ஆமா, நேத்து பக்கத்து வீட்டுக்காரி தோசை விட்டு தந்தாலுமே. இது எப்ப நடந்தது? இது எப்ப நடந்ததா? என்னையா பொய் சொல்லிட்டு தெரியுறியோ? பொய்ய சொல்ற, பொய் சொல்ற வயிறு சூடு வைக்கிறேன். லவுட் ஸ்பீக்கர். ஆமா, நான் லவுட் ஸ்பீக்கர் தான். ஏன் சொல்ல மாட்டீங்க? அது இல்லடி, உன்னை தவிர வேற யாருக்கிட்ட நான் பேச போறேன்? பானு வா, உனக்கு எல்லா வேலையும் செய்து தரேன். இன்னைக்கு உனக்கு லீவு, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நானே பாத்துக்கிறேன் வா. அப்படியாங்க?
இதெல்லாம் செஞ்சுட்டா மட்டும் அவகிட்ட பேசுனதை நான் மன்னிக்க மாட்டேன். பானு நான் யாருக்கிட்டையும் பேசுறடி, நீ சொன்னா நம்ப மாட்ற. நான் என்ன பண்ணா நீ நம்புவ? 4 கண்ணா உன்னை நம்ப மாட்டேன். இருந்தாலும் நீ கேட்டதால சொல்றேன். எனக்கு 5 சவரன் நகை வாங்கி கொடு. எது 5 சவரனா? போதுமா? போதாதுங்க, இல்லைன்னா 10 சவரனா வாங்கி கொடுங்க. உன்கிட்ட என்ன வேணும்னு கேட்டது ஒரு குத்தமா? ஒரு சவரன் என்ன ரேட்டு விக்குது? நீ என்ன நம்பவே வேணாண்டி, ஆளை விட்டுடி அம்மா. அப்படி என்ன நான் பெருசா கேட்டுட்டேன் இப்படி ஓடுறாரு? சரசு, என்னங்க? சரசு, அம்மாவும் அப்பாவும் என் தங்கச்சி வீட்டுல இருந்து இன்னைக்கு வராங்களாம். எத்தனை நாள் ஆகுது அவங்க அங்க போயிட்டு? இப்பதான் வரணும்னு தோணுதோ? ஆமா சரசு, பஸ் ஏறிட்டாங்களா? நான் பஸ்ல போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரசு, அவங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு செஞ்சுட்டு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, நீங்க போய் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வாங்க. எங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போன் பண்ணியிருந்தாங்களா? இல்ல சரசு, எதுக்கு கேக்குற? இல்லைங்க, நிச்சயத்துக்கு நாள் பாக்குறேன்னு சொன்னாங்க. நம்மளும் பார்க்காம இருக்கிறோம். அவங்களும் பார்த்தாங்களா என்னன்னு கேட்கலாம் தான். ஆமா சரசு, நானும் அதை மறந்துட்டேன். சரி, அப்பா அம்மா வராங்களே, அவங்க கிட்ட கேட்டுட்டு என்னைக்கு வைக்கலாம்னு முடிவு எடுத்துக்கலாம். ஒரு நல்ல முகூர்த்தம் பாருங்க. நாள் பார்த்தா தான் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்ய முடியும், இல்லைன்னா கஷ்டமாயிட போகுது. அப்புறம் எங்க வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்களா? அதான் சரசு, ஒன்றும் தெரியல. நம்ம வீட்லயே வச்சுக்கலாமா இல்ல வெளியில வைக்கலாமான்னு ஒரு குழப்பமா இருக்குது. அப்பா அம்மா வந்து அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு. வீடு சின்னதா இருக்குதுங்க. மாப்பிள்ளை வீட்டாளங்க அதிகமா வந்தாங்கன்னா இடம் பத்துமா பத்தாதோ? கொஞ்சம் தாராளமா இருந்தா வரவங்க எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க. நீ சொல்றது சரிதான், அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க, இருந்தாலும் வந்து பேசிக்கலாம். சரி சரசு, நான் வரேன். இன்னும் இவங்க 2 பேரும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்களா? அவளை பாரு, கல்யாணமே பண்ணிட்டு போறா, இன்னும் தூங்கிட்டு இருக்கிறா. போற இடத்துல இப்படி தூங்கிட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஆனந்தி, இருந்துரு. இன்னும் கொஞ்ச நேரமா? ஆமாண்டி, போற வீட்டுல இதே மாதிரி சொல்லு, இன்னும் கொஞ்ச நேரம்ட்டு மனத்துக்கிட்டு இருப்பாங்க. போற இடத்துல நீ எனக்கு தான் கெட்ட பேர் வாங்கி தருவ. என்னதான் வளர்த்தா தெரியல அம்மா கறி அப்படின்னு என்னதான் பேச்ச கொடுக்கலான்னு இருக்கிற. இருந்துரு. நொயின்னு பேசாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். இப்போ இப்ப எழுந்திருக்க போறியா இல்லையா? என்னம்மா ஏன் அப்படி கத்துற? நான் பயந்துட்டேன், எனக்கு இன்னைக்கு லீவுமா. நீ ஸ்கூல் நினைச்சு அனுப்புறியோ? லீவா இருந்தா இவ்வளவு நேரம் வரைக்கும் தூங்கணும்னு இருக்குதா? இருந்துச்சு படிக்கணும்னு இல்ல. அம்மா இன்னைக்கு ஒரு நாள் தானே லீவு, நீ கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறனே. தூங்குற வரைக்கும் போதும், போய் பல்ல ரைட்டு மூஞ்சி கழுவிட்டு வா. இங்க பூகம்பமே வந்து நிக்குது, எதுவுமே தெரியாத மாதிரி தூங்குறா பாரு. இவ்வளவு எதுவும் சொல்ல மாட்டாங்க. நானே பச்சை மண்ணு, கொஞ்ச நேரம் தூங்கினா போயின்னு விடுறாங்களா? என்ன முணுமுணுப்பு? போகல என்ன? போறம்மா. ஏம்மா, உனக்கு கண்ணு தெரியாதோ? பின்ன என்னம்மா, அவ மட்டும் ஏமாட்டு கணக்கா தூங்கிட்டு இருக்கா, அவளை மட்டும் எழுப்பிட மாட்டீங்க. நானே குட்டி பையன், கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு எங்கனா விடுறேம்மா, என்ன மட்டும் அந்த எழுப்பி விட்டுற. ஆமா ஆமா, குட்டி பையன் தான். குட்டி பையன் அந்த அளவுக்கு வாய் பேசுறான். நீ நானே இவ்வளவு நேரம் கத்தி பேசுறான், எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி படுத்து தூங்குறா பாருமா. இவ்வளவு உன் கண்ணுக்கு தெரியாது, என்ன மட்டும் தான் தெரியும். எப்படிதான் உன் கண்ணுக்கு நான் மட்டும் தெரியணும் தெரியல. இந்த மாதிரி பேசிட்டு இரு, நீ என்கிட்ட அடி வாங்கிட்டு தான் ஓட போற. ஏ ஆனந்தி, எழுந்துரு. இப்ப எழுந்திருக்கிறே இல்லையா? என்னம்மா தூங்க கூட விட மாட்டேற, எழுப்பிக்கிட்டே இருக்கிற. சூரிய வெயில் சுள்ளுன்னு அடிக்குது, இன்னும் உனக்கு தூக்க வேண்டி கிடக்குதா? இதே மாதிரி போய் உன் மாமியார் வீட்டு படுத்து தூங்கு, நல்லா இருக்கும். சரிம்மா, நீ சொன்ன கேட்காம இருப்பேன். ஏன்டி சொல்ல மாட்டேன்? நீ படிக்கிறன்னு உனக்கு ஒரு வேலையை வைக்காம இருந்தல்ல, நீ இதையும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. இப்ப எதுக்குமா நீ காலையிலே கோவமா இருக்கிற? என்ன உனக்கு பிரச்சனை? நைட் ஆனா இவன் தூங்க விட மாட்டா, காலையிலானா நீ தூங்க விட மாட்டற. நீதான் என்ன தூங்க விட மாட்டற. யாரு? நானு. நீதான் என்ன உழைச்சிக்கிட்டே இருக்கிற, நைட்டு ஃபுல்லா தூங்கவே விட மாட்டற. அம்மா, நாளையில இருந்து நான் மட்டும் தான் மேல படுப்பேன், இவன் கீழே படுத்துக்கிட்டோம். வாய சொல்லுவேன், நானும் மேல படுப்பேன். இங்க பாருமா, என்ன செவுத்தரமா விட மாட்டேமா படுக்க. ஒட்டுல படுக்க வைக்கிறாம, உருண்டு கீழே வந்துட்டா என்ன ஆகும்? அடிப்படும் தானே மண்டில. அதுதான் நீ கீழே படுத்துக்கன்னு சொல்றேன். இப்ப நீங்க 2 பேரும் வாயை மூடிட்டு ஏஞ்சி போறீங்களா இல்லையா? இல்லைன்னா தொலைப்பட்டு எடுத்துட்டு வர வேண்டியிருக்கும். எதுக்குமா? பெருக்கவா? உங்க 2 பேத்தி வெறுக்க. காலங்கத்தால இவங்க கிட்ட ஒரே போராட்டமா இருக்குது. அக்கா தம்பின்னு ஒற்றுமையா இருக்கணும்னு இல்ல, எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்கிற வேலைதான். இதுல அவங்க பாட்டி வேற வராங்க, அவங்க என்ன பண்ண காத்திருக்கிறாங்களோ. சும்மாவே குறை சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்ப நான் சொல்லவா வேணும்? இத்தனை நாள் கழிச்சு வராங்களே. தைய தக்கான குதிக்க போறாங்க. என்னதான் நான் பண்ண போறேன்னே தெரியல. அவ்வளவுதான், என் சோழி முடிஞ்சிருச்சு.